அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கூடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கூடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை ஒருபோதும் நெகிழவிடவே மாட்டார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கீழே விட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் நம்மை மனிதர்கள் மத்தியிலே தலைக்குனிய செய்யவே மாட்டார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரியமானவர்களே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி யோவேல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்மை சத்துரு வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல சதித்திட்டங்களை தீட்டினாலும் அவன் உருவாக்குகிற சதித்திட்டத்தின் வலைகளில் அவனே விழுந்து
அவன் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, ஆமான் மொர்தெகாயை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல சதித்திட்டங்களை தீட்டினாலும் அவன் தீட்டின சதித்திட்டங்கள் அவனுக்கே உரியதாய் மாறினது. அவன் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். மொர்தெகாயினுடைய தலை உயர்த்தப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உண்டான நீதி என்று சொல்கின்றார். இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் என்று சொல்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய அன்பின் பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம், கர்த்தரால் உண்டான நீதி என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களை இரட்சிக்கும்படிக்கு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களை இரட்சிக்கும்படிக்கு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு நிறைவேண்டவே இந்த வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் தேவனுடைய கரத்தில் உங்களை களிமண்ணாய் உங்களை அர்ப்பணிக்கும் போது அவருக்கு சித்தமானபடி அவர் உருவாக்குவார். அவர் நம்மை உருவாக்கும் போது நமக்கு ஒரு சில கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் நேரிடலாம். ஆனால் நாம் தேவ சித்தத்துக்கு நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது மற்றவர்களால் பார்த்து ஆச்சரியப்படுகிற வண்ணமான ஒரு அற்புதமான ஒரு பாத்திரமாய், மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரமாய், மற்றவர்களால் கனப்படுத்தக்கூடிய பாத்திரமாய், அநேகர் கண்டு பிரமிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். எப்போது அவர் உருவாக்குவார் என்று சொன்னால், நம்மை தேவ சித்தத்திற்கு அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது. ஆம் பிரியமானவர்களே, குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரிகளாய் இருக்கிற நம்மை ஒருபோதும் அவர் நெகிழ விடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கீழே விடவே மாட்டார், அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்தில் நம்மை நாம் முற்றிலும் அர்ப்பணிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.